பொண்ணை பெத்துட்டு அவர் படுற வேதனை எல்லாம் உனக்கு புரியாது. நண்பன் கையில புடிச்சு கொடுத்தா அங்க நான் நிம்மதியா வாழ்ந்துருவேங்கிற நம்பிக்கையில அவர் இங்க இருந்து போனாரு. ஆனா ஏன் தலையெழுத்தா என்னன்னு தெரியல. எனக்காக அவர் என்ன வேணாலும் செய்வாரு, எதை வேணாலும் விட்டு கொடுப்பாரு. இப்படிப்பட்டவரு இந்த விஷயத்துல இவ்வளவு விடாப்பிடியா இருக்காருன்னா அதுக்கு ஒரு காரணம் இல்லாம இல்ல. அவர் மனசை நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு வழியை நான் உணர்றேன். அவர் இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்கும்போது அவர் பண்றதுதான் சரின்னு எனக்கு. எங்க அப்பாவுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலதான், அதுக்கு மேல நான் எதை பத்தியுமே யோசிக்க மாட்டேன். சம்பந்திங்கிற முறையிலையும் சரி, நெருங்கின நண்பன்ற முறையிலையும் சரி, அந்த அளவுக்கு பக்குவமா போய் பேசியிருக்காரு. அவரே அண்ணன் மாமனாரு கோமா பேசி அனுப்பிட்டாரு. இப்படி ஒரு பொறுப்புள்ள மனுஷனா இருக்காரு. இதுதானே இப்ப பிரச்சனையே. கொஞ்சம் பொறுமையா நிதானமா நாங்க என்ன சொல்ல வரோம்னு கேட்டிருந்தா நாங்க சொல்ல வரத புரிஞ்சுக்கிட்டு மனசு மாறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனா அவருக்கு தான் அந்த பொறுமையே இல்லையே. பொன்னிதான் ஒரு சின்ன விஷயத்துக்கே என் மேல கோவமா இருக்கானா, அவ அப்பா அதுக்கு மேல இருக்காரு. சக்தி, நீ இங்க வந்த நாள்ல இருந்து பொன்னி மனச மாத்தி அவளை சமாதானப்படுத்தணும்னு நினைக்கிற பாரு, அது கூட இப்ப ஈஸியா நடந்துருமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா உன் குணத்துக்கும் நீ நடந்துக்கிற விதத்துக்கும் நிச்சயம் பொன்னிக்கு உன்னை புடிச்சு போயிடும். அந்த புள்ளையும் ஏற்கனவே உன் மேல காதலா இருந்த புள்ள தானே, அதனால சீக்கிரமா அவ மனசு மாறும், அவளுக்கும் உன்னை புடிச்சு போகும். ஆனா அந்த மையா அப்படி இல்லப்பா. என்னதான் போய் கெஞ்சினாலும் அவன் மனசு மாறவே மாட்டான். நீ என்ன பண்ணணுமோ தைரியமா பண்ணு, நாங்க இருக்கோம் உனக்கு. ரொம்ப நன்றி மாஸ்டர். நீங்க சொன்ன மாதிரி எங்க மாமனார் மனசை மாத்துற முயற்சியில நான் இறங்குறேன். நீங்க சொன்ன மாதிரி அவரே என்ன பாராட்டி அவர் பொண்ணை என் கையில புடிச்சு கொடுக்கறனால நான் உருவாக்குறேன். என்னாச்சு? அதை ஏன் கேக்குற? யார கடிக்கிறதுக்காக பாம்பை விட்டனோ அது அந்த ஆளை கடிக்கவே இல்ல. இவங்க கண்ணு முன்னாடியே அந்த ஆளு உயிரோட நடந்து போயிருக்கான். இது தெரியாம காசு கொடுங்க சாமின்னு நான் கேட்க போய் அப்ப பாம்பு இவங்களை நம்பி வந்ததுக்கு பாம்பும் போச்சு, பணமும் போச்சு. இதுக்கு பேசாம சந்தையில உட்கார்ந்து பாம்பை வச்சு